السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قل سيروا في الأرض فانظروا كيف بدأ الخلق ثم الله ينشئ النشأة الآخرة إن الله على كل شيء قدير. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 25வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, இன்றைய மனித வாழ்க்கைக்கு திருக்குர்ஆனின் வழிகாட்டுதல்கள் என்கிற வரிசையிலே இன்றைய தினம் குர்ஆனின் பட்டணங்கள் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நகரமயமாக்கல் என்பது அதிகரித்து வருகிறது. ஒன்று, இருக்கிற ஊர் பெருசாகிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, மக்கள் நகரங்களை நோக்கி குடிபெயர்கிறார். கிராமங்கள் எல்லாம் காலியாகி நகரங்களில் குடிபெயர்ந்து வருகிறார். நம்முடைய தலைநகராக இருக்கிற சென்னை நகரம் வெடித்து போகிற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. முதல்ல பெருநகரம்னாங்க, அப்புறம் மாநகரம்னு சொன்னாங்க, அப்புறம் கிரேட்டர் சென்னை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதுக்கும் மேலே சூப்பர் சிட்டி அப்படிங்கிற அளவுக்கு பெருகி போயிருக்கு. இப்போ சென்னை மட்டும் இல்லை, நம்ம ஊரில் பல ஊர்கள் நகரமயமாக்கம் பெருகி இருக்கு. ஒரு காலத்தில் நமக்கு சூலூர் ஒரு கிராமம், புனியமுத்தூர் கூட ஒரு கிராமம் தான். அது மாதிரி சிங்காநல்லூர் எல்லாம் கூட தனி கிராமங்கள் தான். நம்ம பெரிய முக்கியமான நிலப்பரப்புக்கும் அந்த ஊருக்கு இடையில நிறைய காலி இடங்கள், வயல்வெளிகள், காடுகள் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு அது எல்லாமே ஒன்றாக கட்டிடங்களால் இணைக்கப்பட்டு நகரங்களாக மாறிவிட்டது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. அது பொதுவான ஒரு பழமொழியாகவும் இருக்கக்கூடும். சத்தத்தஹிதுல் முதன், நகரங்கள் பெருகும் என்று கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று குறிப்பிடப்படுவதுண்டு. அப்படி நகரங்கள் பெருகுகிற போது அதனால் பல நன்மைகளும் ஏற்படுகிறது, பல தீமைகளும் ஏற்படுகிறது. திருக்குர்ஆன் பல வகைகளில் நகரங்களை பற்றி பேசுகிறது. குர்ஆனுக்கு மிகச் சிறப்பான இடம் இருக்கிறது. பல நகரங்களை நிலைநாட்டிய ஒரு வேதம் அப்படின்னு குர்ஆனை சொல்லலாம். உலகத்தில் குர்ஆனின் அடிப்படையில பல நகரங்கள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா இன்ன வரைக்கும் 1400 ஆண்டுகளாகவும் அந்த நகரங்கள் பெருமைக்குரிய நகரங்களாக, குர்ஆனின் அடிப்படையில் உருவான நகரங்கள் பெருமைக்குரிய நகரங்களாக இன்ற வரைக்கும் இருக்கின்றன. மக்கமா நகரம் இருக்கிறது, மதீனா நகரம் இருக்கு. உலகத்தினுடைய ரொம்ப பிஸியஸ்ட் சிட்டிஸ், உலகத்தில் அதிகம் பிஸியாக இருக்கிற நகரங்கள்ல மக்கா நகரமும் ஒன்று, மதீனா நகரமும் ஒன்று. இன்னைக்கும் உலகத்துல மிக அதிகமான விமானங்கள் இயக்கப்படுகிற, மிகப்பெரிய அளவில் மக்கள் பயணம் செய்கிற, பெரிய அளவில் வியாபாரங்கள் நடக்கிற, பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் என்கிற நிலங்கள் இது மதிப்பு அதிகரித்திருக்கிற நகரங்களில் 2 நகரமாக மக்கா நகரம் இருக்கிறது, மதீனா நகரம் இருக்கிறது. இந்த 2 நகரங்களும் குர்ஆனுக்கு சொந்தமான நகரங்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. மக்கா நகரம் குர்ஆன் அருளப்பட்ட நகரம், மதீனா நகரம் குர்ஆனால் உருவான நகரம். இதே போல வரலாற்றில் மிகப்பெரிய பல நகரங்களை முஸ்லிம்கள் உருவாக்கி இருக்கிறார். ஈராக்கில் இருக்கிற பகதாது நகரம், கூஃபா நகரம், பசரா நகரம், அதே போல சிரியாவில் இருக்கிற டமாஸ்கஸ் நகரம், இவைகள் எல்லாம் உலக வரலாற்றில் மிக பிரபலமானவைகள். நமக்கு இன்னைக்கு இவற்றில் சில நகரங்களுடைய பெருமைகள் பெரிய அளவில்
பேசப்படுறதில்லை. இது அல்லாமையும் பல நகரங்கள் இருக்கிறது. புகாரா நகரம், சமர்கந்து நகரம், அதுபோல பல வரலாற்று சிறப்பு மிகுந்த நகரங்கள் முஸ்லிம்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். குர்ஆன் அவற்றை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அந்த நகரங்களில் எல்லாம் குர்ஆனுக்கான அடையாளங்கள், மகத்தான அடையாளங்கள் இருக்கிறது. தில்லி மாநகரம் கூட குர்ஆனால் உருவாக்கப்பட்ட நகரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. தில்லியில எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் தான் இருக்கு. முஸ்லிம்கள் எந்த இடத்தில் தங்களுக்கான அடையாளங்களை உருவாக்கினார்களோ அங்கெல்லாம் அவர்கள் குர்ஆனைத்தான் வெளிப்படுத்தினர். குதுப் மினாரில் எழுதப்பட்டிருக்கிறது குர்ஆனுடைய வசனங்கள். தாஜ்மஹாலில் எழுதப்பட்டிருக்கிறது குர்ஆனுடைய வசனங்கள். அப்படி அவங்களுடைய மனசில் இருக்கிற அந்த அத்தனை மரியாதையும் அந்த வசனங்களை பதிய வைப்பதில் முஸ்லிம்கள் அக்கறை செலுத்தி இருக்கிறார். இது குதுப் மினார், தாஜ்மஹால் மட்டும் இல்லை, முஸ்லிம்களுடைய நினைவு சின்னங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம். தாஜ்மஹால்ல ரொம்ப அற்புதமா குர்ஆனை எழுதி வச்சிருக்காங்க. அதாவது கீழிருந்து பார்த்தா ஒரு எழுத்து எந்த அளவுல தெரியுமோ அதே அளவுல மேல இருக்கிற எழுத்தும் தெரியும். கீழே என்ன சைஸ்ல தெரியுதோ அதே அளவுக்கு மேல. அப்படிதான் அதை எழுதும் போதே அப்படி அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ல எழுதி இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இன்னைக்கும் இருக்கிறது. அப்படி உலகத்தில் பல நகரங்களை நிர்மாணித்த பெருமை திருக்குர்ஆனுக்கு இருக்கிறது. நிர்மாணித்து இன்றும் சிறப்பாக பெருமைக்குரியதாக நிகழ வச்சிருக்கிற பெருமை இருக்கு. பகதாதுங்கிறதெல்லாம், பகதாது, சமர்கந்த் அப்படிங்கிறதெல்லாம் மிக நீண்ட காலமாக வரலாற்றில் ஸ்டார் நகரங்களாக ஜொலித்து கொண்டிருந்த நகரங்கள். அதாவது நன்மைக்கு. லண்டன் ஒரு சிறப்பு பெற்ற நகரம் தான். வாஷிங்டனோ அல்லது நியூயார்க்கோ அல்லது மாதிரியான ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னியோ அல்லது ஜெர்மனியில் இருக்கிற நகரங்களோ பலதும் இன்னைக்கு புகழ்பெற்ற நகரங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த குர்ஆன் உருவாக்கிய நகரங்கள் உலகத்திற்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்ததோ அந்த நன்மைகளை இந்த நகரங்கள் எல்லாம் பிற்காலத்தில் மாற்று கலாச்சாரத்தில் உருவாக்கப்பட்ட நகரங்கள் அந்த அளவுக்கு உலகத்திற்கு நன்மையை கொடுத்ததா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சமீபத்தில் இப்னு பத்தூத்தா அவருடைய குறிப்பிலிருந்து ஒரு செய்தி படிக்கிறேன். இப்னு பத்தூத்தா பக்தாதில் இருந்த பொது குளியல் அறைகளை பற்றி பேசுகிறார். குளியல் அறைகளே ஒரு சமூகத்தின் நாகரிகத்திற்கான எடுத்துக்காட்டுகள். அதாவது மறைவாக குளிக்கிறது. குளியல் அறைகள் ஒரு சமூகத்தின் நாகரிகத்துக்கு எடுத்துக்காட்டு. இல்லாட்டி எங்க போய் குளிப்பாங்க? ஆத்துல போய் குளிப்பாங்க, பொதுவாக குளிப்பாங்க இல்லையா? அப்படி இல்லாம குளியல் அறைகளில் குளிப்பது என்பது நாகரீக சமூகத்தினுடைய அடையாளம். குளிப்பது என்பது நாகரீகத்தின் சமூகத்தின் அடையாளம். குளியல் அறைகளில் குளிப்பது என்பதும் நாகரீக சமூகத்தின் அடையாளம். இப்னு பத்தூதா சொல்றாரு, நாங்க பகதாதுல குளியல் அறைக்கு போனா போகும்போது 2 டவல் கொடுக்குறாங்க. 2 டவல், ஒண்ணு உடுத்தி கொள்வதற்கும் துடைத்துக் கொள்வதற்கும் டவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு எங்கேயாவது இந்த குளியல் அறை இப்படி பார்க்க முடியுமா? இன்னைக்கும் பாத்ரூம்ஸ் இருக்கு. அது கட்டணம் பெற்றுக்கொண்டு குடிக்கப்படுகிற குளியல் அறைகள் இருக்கு. ஆனா காலம் வைக்கவே முடியாது. ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கிற இடத்துல மட்டும்தான் குளிச்சுட்டு வரலான்னு வைங்களேன். அங்க இப்படி எல்லாம் கொடுப்பாங்களா என்ன? ஆனால் பக்தாதினுடைய குளியல் அறைகளில், பொது குளியல் அறைகளில் அவைகள் தடுப்பு இருந்தது என்பதோடு அவைகள்ல இப்படி இருந்துச்சு. ஆனா உலகத்தில் பொது குளியல் அறைகள் பல இடத்துலயும் இருக்கு. சீனால பல இடத்துல இருக்கு. அங்கெல்லாம் இருக்கிற மிகப்பெரிய அலங்கோலம் என்ன என்றால் நிர்வாணமாக குளிப்பார்கள் எல்லாருக்கும் முன்னாடி. இன்னைக்கும் அங்க போய்விட்டு வந்த சில நண்பர்கள் சொல்லுகிற செய்தி காட்சிகளை கேட்டா ரொம்ப நம்ம திகைக்க வைக்கிற காட்சி. அத்தாவும் பையனும், அப்பாவும் பையனும் நிர்வாணமாக குளிப்பதை நான் பார்த்து விட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு நண்பர் என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்கார். அப்ப இந்த நாகரீகம் எப்படி இருக்குது? குர்ஆன் உருவாக்கிய நகரங்களின் நாகரீகம் மிக உன்னதமானதாக இருந்தது என்பது வரலாறு. அப்படி குர்ஆன் பல நகரங்களை உருவாக்கி அந்த நகரங்களினுடைய இன்றைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது என்பது யதார்த்தம். இந்த சூழ்நிலையில குர்ஆன்
நகரங்கள் பற்றி என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற, நகரங்களுக்கான வழிகாட்டுதல்களாக என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற செய்திகளை இந்த குர்ஆனின் பட்டணங்கள்ங்கிற தலைப்புல பார்க்கிறோம். இன்றைக்கு அது இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனா இருக்கு. இது எங்க ஊர், இந்த நகரமயமாக்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஃபேஷனா இருக்கா இல்லையா? இந்த நகரங்கள் என்பது பெருமைக்குரிய சின்னங்களா இருக்கு. நிறைய சுற்றுலாவுக்கு போறாங்க, இந்த நகரம் அந்த நகரம்னு நகரங்களுக்கு சுற்றுலா போறாங்க. அப்படி போகிற சந்தர்ப்பத்தில் நாம் கவனிக்க வேண்டிய திருக்குரான் சொல்லக்கூடிய சில செய்திகளை இன்றைக்கு நாம பார்க்கிறோம். குரான்ல ஒரு அத்தியாயம் ஊர் பேர்ல இருக்கு. சபா என்கிற நாட்டினுடைய பெயர்ல சூரத்து சபா அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கு. அதல்லாம அல் பலது ஊர் அப்படிங்கிற பேர்லயும் ஒரு அத்தியாயம் இருக்குது. லா உக்ஸிமு பிஹாதல் பலது அப்படின்னு வரக்கூடிய ஒரு அத்தியாயம் அல் பலது அப்படின்ற பேர்ல இருக்கு. இது அல்லாம குர்ஆனில் 57 இடங்களில் குரா, கரியத்தை, கிராமம், கிராமங்கள் அப்படிங்கிற சொற்களை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். 17 இடங்கள்ல மதீனா என்ற, மதீனான நகரம் என்கிற அர்த்தம் கொண்ட சொற்களை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கிறார். இந்த குரா, கிராமம் அல்லது மதீனா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வேறுபாட்டை கற்பித்திருக்கிறதா அப்படிங்கிறத அறிஞர்கள் தேடி இருக்கிறாங்க. குர்ஆன் என்ன அர்த்தத்துல இந்த குராங்கிற வார்த்தையை பயன்படுத்துது, கிராமம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துது, என்ன அர்த்தத்துல மதீனா நகரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கரியா என்று சொன்ன அதே இடத்த மதீனா என்றும் குர்ஆன் சொல்லி இருக்கு. ஒரு ஊரை கரியானா கிராமம், கரியா என்று சொன்ன அதே ஊரை மதீனா என்றும் குர்ஆன் சொல்லி இருக்கு. அப்ப குர்ஆன் பல இடத்துல ஒரே அர்த்தத்திலே தான் இந்த 2 வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்குது. குரா என்ற வார்த்தையும் மதீனா என்கிற வார்த்தையும் ஒரே அர்த்தத்துல தான் பயன்படுத்தி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் அதுல இன்னும் அழுத்தமா ஆய்வு செய்யறவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. குரா என்பதை ஒத்த கருத்துடைய, ஒரு சிந்தனையை போங்கு கொண்ட மக்கள் வாழக்கூடிய இடம், ஒரே மாதிரி குணம் கொண்ட மக்கள் வாழக்கூடிய இடத்தை குரா என்றும், பல சிந்தனைப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடத்தை மதீனா என்றும் குர்ஆன் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கான சில ஆதாரங்களையும் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆனுடைய சில ஆயத்துக்களை எடுத்து காட்டுறாங்க. இன்னும் ஒரு வித்தியாசம் காட்டுறாங்க. மதீனா என்பது எங்க ஒரு சிஸ்டம் இருக்கிறதோ, ஒரு சிஸ்டம், இப்ப பல ஊர்கள்ல என்ன இருக்காது, சிஸ்டம் இருக்காது. சில ஊர்கள்ல என்ன இருக்கும், ஒரு சிஸ்டம் இருக்கும். எந்த ஊரில் ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு ரீதியான நடைமுறை இருந்துச்சோ அந்த ஊரை மதீனா என்றும், அது இல்லாத ஊர்களை குரா என்றும் அழைக்கிற பழக்கம் குர்ஆனுக்கு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த எகிப்து நகரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற சில வசனங்களை சொல்லி காட்டுறாங்க. எகிப்து நகரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது பல இடத்துல மதீனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தும் மதீனா அப்படின்னு எல்லாம் சில குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கு. அப்ப மிஸ்ர் அப்படின்ற எகிப்துங்கிற ஊர்ல என்ன இருக்கு, ஒரு சிஸ்டம் இருந்திருக்கிறது. அந்த சிஸ்டம் இருந்ததனாலே அந்த சிஸ்டம் இருக்கிற ஊரை மதீனா என்றும், ஒரு சிஸ்டம் இல்லாத ஊரை குரா என்றும் குர்ஆன் சொல்லி இருக்கிறது என்றும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார்கள். மற்ற பலர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லை, குரான்ங்கிற வார்த்தையும் மதீனாங்கிற வார்த்தையும் ஒரே அர்த்தத்தில் குர்ஆன் பயன்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வித்தியாசமும் சொல்லப்படுது. சரி, அதுக்கப்புறம் குர்ஆன்ல எந்தெந்த ஊரை பத்தி பேசப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா, மக்காவை பத்தி அல்லாஹ் சொல்றான். மக்காவை பத்தி சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயத்திலே வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வ ஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கா மின் பஅதி அல்ஃபரக்கும் அலைஹி வ கான அல்லாஹ் பிமா தஅமலூன பஸீர் அப்படின்னு சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்துல மக்கா என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. மதீனா அப்படிங்கிற வார்த்தையும் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்குது. மகானலி அஹ்லில் மதீனத்தி வ மன் ஹவ்லஹும் மினல் அராபி அன் யதஹல்லலு அன் ரசூலில்லாஹ். நான் அர்த்தம் சொல்லல, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அது விளக்கி சொல்றதுக்கு நேரம் ஆகுங்கிறதுனால அதை சொல்லல. சூரத்து தௌபா அத்தியாயத்தினுடைய 120வது வசனத்தில் மதீனா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல பாபிலோனிய நகரம், பாபிலோனிய நகரம் பழைய மெசபடோமிய நாகரீகம் வளர்ந்த நகரம், அதாவது ஈராக். பாபிலோனிய நகரம்ங்கிறது பழைய ஈராக்கினுடைய உலகத்தில் ஆதி நாகரீகம் இருந்த பகுதி.
ஆதி நாகரிகம் இருந்த பகுதி அதுதான், ஈராக்கு தான். மெசபடோமிய நாகரிகம் அப்படின்லாம் சொல்றாங்களே அந்த பகுதிகள், சுமேரிய நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பகுதி இருந்து வளர்ந்தது ஈராக்கில் தான். திஜிலா நதிக்கரையிலும் டைகிரிஸ் நதிக்கரையிலும் இந்த நாகரிகங்கள் வளர்ந்தன அப்படிங்கிறது வரலாறு. அப்ப அந்த பாபிலோனிய நகரத்தை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தினுடைய 102வது வசனம். மந்திரவாதிகள், செய்வினையை கற்றுக் கொடுத்தவர்கள் அங்கு இருந்தாங்க. அப்படின்னு சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனம் வருது. அதுல பாபிலோனிய நகரத்தை பற்றி நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிஸ்ர், எகிப்தை பற்றி நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. வகால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முதுகுல் மிஸ்ர இன்ஷா அல்லாஹ் ஆமீனின் அப்படின்னு சூரத்து யூசுப் அத்தியாயத்தினுடைய 99வது வசனம் மிஸ்ர், எகிப்து அப்படிங்கிற நகரத்தை சொல்லுது. இன்னைக்கு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். மக்காவை சொல்லுது, மதீனாவை சொல்லுது, பாபிலோனியாவை சொல்லுது. ஒருவேளை அதை நினைவில் வச்சுக்க முடியாட்டி கூட எகிப்தை சொல்லுது. எகிப்தை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே போல பைத்துல் முகத்தஸை பற்றியும் குர்ஆன் சொல்லுது. சூரத்துல் மாயிதா அத்தியாயத்தினுடைய 21வது வசனம், யா கௌமி உதுகுலு அல் அர்துல் முகத்தஸத்தல்லதி கதபல்லாஹு லக்கும் அப்படி என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் பைத்துல் முகத்தஸை பற்றி சொல்லப்படுது. இப்படி இந்த பெயர்கள் டைரக்டா பேசுது, இந்த நகரங்களை பற்றி டைரக்டா போகுது. அதே போல சபா, ஏற்கனவே நான் சொன்னேன், சபா நகரம் அப்படிங்கிற ஒரு பண்டைய நகரம். இன்னைக்கு அந்த நகரம் இல்லை, ஆனால் ஒரு பழைய நகரத்தை பற்றியும் குர்ஆன் சொல்லுது. இதுவும் குர்ஆனில் நேரிட்டு பேசப்படுகிற நகரங்கள். இது அல்லாம கரியா, ஊர் அப்படிங்கிறது பல ஊர்களை குறிப்பதாக குர்ஆனில் பேசப்பட்டிருக்கு. உதாரணமா குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹு தாலா அந்தாக்கியா நகரத்தை கரியா என்று குறிப்பிடுகிறார். வக்ரிபுலஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியத்தி இஸ் ஜாஹா அப்படின்னு வரும். இந்த யாசீன்ல ஒரு சூரா வரும். அந்த சூறால கரியான்ற ஒரு ஊர், அந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஊரு அந்தாக்கியா அப்படிங்கிற நகரத்தை குறிப்பிடுது. அதே போல சதூம் நகரம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட சதூம் நகரம், ஜோர்டானில் இருக்கிற இஸ்ரேல் பகுதியில் இருக்கிற சதூம் நகரத்தை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். சதூம் நகரத்தை பத்தி சூரத்துல் அன்கபூத் அத்தியாயத்துல இன்னா முன்சிலூன் அலா அஹ்லி ஹாதிஹில் கரியத்தி ரிஜ்ஸம் மினஸ் ஸமா அப்படின்னு ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயத்துல கரியா அப்படிங்கிற வார்த்தை சதூம் நகரத்தை குறிப்பிடுது. சூரத்து யூனுஸ் அத்தியாயத்தில் வரக்கூடிய 98வது ஆயத்து, பலவுலா கானத்து கரியத்துன் ஆமனத் ஃபனஃபாஹா ஈமானுஹா அப்படிங்கிற ஆயத்து நைனுவா என்கிற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரை குறிக்கிறது. அதே போல ஐலான்னு ஒரு நகரம் இருக்கு. எங்க ஐலா நகரம் எங்க இருக்குன்னா, சிரியா, இப்ப இருக்கிற பாலஸ்தீனம் இருக்கு, இப்ப இருக்கிற பாலஸ்தீனம், அதே போல இப்ப இருக்கிற இஸ்ரேலினுடைய எல்லையில ஐலா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு. அதுவும் ரொம்ப பிரபலமான வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நகரம். அந்த நகரத்தை அல்லாஹ் கரியா என்கிற வார்த்தையால் குறிப்பிடுறான். ஃபன்தலகா ஹத்தா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் நடந்து போனாங்க அப்படின்ற அந்த வரலாறு வருதா இல்லையா? அந்த வரலாற்றில் அவங்க 2 பேரும் போய் ஒரு ஊர்ல போய் என்ன கேட்கிறாங்க, சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்துல சொல்றான். அது ஐலா என்கிற நகரத்தை குறிக்கிறது அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்படி சில வசனங்கள் நகரங்களுடைய பெயர்களை நேரடியா சொல்லியிருக்கு. மக்கா, மிஸ்ரு, பாபிலோனியா அப்படின்னு சில பெயர்களை நேரடியா சொல்லியிருக்கு. சில பெயர்களை கரியா, ஊர் அப்படின்னு குறிப்பிட்டது, கிராமம் சொல்லுது, அது ஒரு குறிப்பிட்ட ஊரைத்தான் குறிக்கிறது என்பதும் ருஜுகுணமா ஆகிருக்கு. இப்படி குர்ஆன் சில நகரங்களை பற்றி நேரடியா சொல்லியிருக்கு, சில நகரங்களை பற்றி மறைமுகமாக பேசியிருக்கு. இதுல குர்ஆன் சொல்ல வருகிற தத்துவங்களில் பிரதான தத்துவம் என்ன என்றால், நகரமயமாக்கல் என்று வருகிற போது, ஊர் ஆக வருகிற போது, அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னா, முதல்வாக என்ன ஆகுதுன்னா, பாவங்கள் அதிகரிக்கும். நகரங்கள்ல, கிராமங்களில் இருப்பதை விட நகரமயமாக்கலில் என்ன அதிகரிக்குது? பாவங்கள் அதிகரிக்குது. அல்லாஹ் பல இடத்திலும் ஊர்களை பற்றி பேசுகிற போது அந்த ஊர்கள் அடிக்கப்பட்ட வரலாற்றை பேசுகிறார். நகரமயமாக்கலில் ஒரு பெரிய ஆபத்து
சராசரியாக சகஜமாக தவறுகள் நடந்து விடும். அப்படித்தானே? கிராமத்துல நல்லா இருப்பான், பட்டணம் போய் கெட்டு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? இது பட்டணங்களுடைய ஒரு பெரிய பாதிப்பு. இந்த பட்டணங்களில் இந்த நகரமயமாக்கலில் ஏற்படுகிற இந்த தீமைகளுக்கு ஒரு எல்லை இருக்கு. என்ன எல்லைன்னா, இந்த தீமைகள் இல்லாம இருக்காது. உலகத்துல இந்த தீமைகள் நடக்காம இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அசிங்கம் நடக்கத்தான் செய்யும். நாம அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் என்னன்னா, உலகத்துல அவலட்சணம் அசிங்கம் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். அது ஒண்ணு காதுக்கு வரும்போது போ அப்படின்னு கருது. அதை என்ன செஞ்சிடணும், அதை தள்ளிட்டு போயிடணும். அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. அதுக்கு பின்னாடி அதை பெருசா பேசவும் கூடாது. அப்படி நடந்துருச்சாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த செய்தியை அவலத்தை பரப்பக்கூடாது. குர்ஆன் சொல்லுது, அவங்க முஸ்லிம்கள் மூமின்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அல் ஃபாஹிஷா அருவருப்பான காரியங்கள் பரவுவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல ஒரு மனுஷர் ஒரு செய்தி சொன்னார். ஒரு ஆளு இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாரு. வந்த இடத்துல அந்த வீட்டுக்கார பெண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டார். அதை நான் பார்த்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அதை காதுல கேட்கவே விரும்பல. உமர் ரலியல்லாஹு தஆலா போய் சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா போய் சொன்னாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை கண்டிச்சாங்க. அல்லாஹ் சத்தர்த்தா, இதை நீ மறைச்சிருக்க கூடாது. ஏன்னா ஒரு தப்பை வெளியே சொல்லும் போது அதை நிலைநாட்டுறதுக்கான ஆதாரங்கள் இருந்தா சொல்லலாம், இருந்தா தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா ஆதாரங்கள் இல்லாத போது அதை நம்ம பேசுறது என்ன ஆகும்? அது ஒரு அது நடந்தே இருந்தால், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தே இருந்தால், நாம ஒரு ஆள் பார்த்தோம்ங்கிறது என்ன ஆகாது, ஆதாரமாகாது. அதை பார்த்து இருக்கிறான ஆதாரங்கள் இருக்கணும். ஆதாரங்கள் இருந்தா அந்த செய்தியை பத்தி நம்ம என்ன செய்யணும், பேசாம இருக்கக்கூடாது, பேசணும். இல்லைன்னா அந்த செய்தியை விட்டுறணும். உலகத்தில் தவறுகள் தப்புகள் நடக்காமே இருக்காது. அது நடக்கத்தான் செய்யும். எங்கேயாவது நடந்துச்சா மறைச்சிடணும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் சத்தர்த்தா, நீ அதை மறைச்சிருக்க கூடாது. நீங்களும் நானும் யோசிக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு தீர்க்கமானவர் அப்படிங்கறத யோசிக்கணும். ஆனா அது எப்பன்னா அந்த குற்றத்திற்கான நிரூபணம் நடக்கிற போதுதான். இல்லைன்னா அங்கங்க சில செய்திகள் நடக்கத்தான் செய்யும். அதை என்ன செஞ்சிடணும், அந்த அவலங்களையும் அசிங்கங்களையும் என்ன செய்யக்கூடாது, பேசிக்கிட்டே போகக்கூடாது. அதை இது பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ஜென்டில் மேன் லைஃப்ல இந்த மாதிரியான அவலங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. பொதுவாக போன்ல பாருங்க, நிறைய இந்த மாதிரி அசிங்கம் தான் வரும். எங்க உஸ்தாத் ஒருத்தர் சொன்னார், நான் பேப்பர் படிக்கிறதே நிறுத்திட்டேன். இப்ப நம்ம சில பேப்பர், தினத்தந்தி மாதிரி பேப்பர் பார்த்தீங்கன்னா, அவன் இந்த பத்திரிகையில எழுதுறதே ஓடி போனவ, இன்னொருத்தவங்களோட தொடர்பு, இப்ப இதையே தான் எழுதுவான். இதுல நடந்த தகராறு இதைத்தான் எழுதுவான். ஊர்ல இதுதான் நடந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி எழுதுவான். இப்ப ஒரு சொன்னார், நான் பத்திரிகை படிக்கிறதே நிறுத்திட்டேன், ஏன்னா இந்த அசிங்கத்தையே எழுதுறான், அதனால நான் அதை படிக்கிறது நிறுத்திட்டேன். இப்ப நகரமயமாகுதல் அப்படிங்கிறதுல என்ன வாய்ப்பு ஜாஸ்தி, இந்த குற்றங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனால் இந்த குற்றங்கள் ஒரு எல்லை மீறாமல் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் நகரங்களை வைக்கிறான். எல்லை மீறும் போது அல்லாஹ் அந்த நகரங்களை அழித்து விடுகிறான். குர்ஆன் அப்படி சில வரலாறுகளை சொல்லு. அப்படி குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகளில் ஒன்று, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பற்றிய வரலாறு. அந்த வெள்ளப்பெருக்கில் அவங்க அழிக்கப்பட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் அழிக்கப்பட்டாங்க. அந்த பழைய வரலாற்றை குர்ஆன் சொல்லுது. 4 நகரங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 4 நகரங்கள், யூப்ரட்டிஸ் நதிக்கும் டைகிரிஸ் நதிக்கும் இடையில் இருந்த நகரங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது இந்த உலகத்தில் ஏற்பட்ட 2வது மனித தலைமுறை இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மனிதர்கள் தோன்றினார்கள். அதுக்கப்புறம் 2000வது காலத்துல அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் அழிச்சான். ஒட்டுமொத்த மனித சமூகத்தை அழித்து விட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஒரு புதிய தலைமுறையை அல்லாஹ் உருவாக்கினான். இந்த வரலாறு நமக்கு தெரியுமா இல்லைங்களா? அப்படி அழிக்கப்பட்ட சமூகம் அந்த 2000வது ஆண்டுகள்ல அழிக்கப்பட்டது 4 பெரிய பட்டணங்கள் என்று வரலாறு சொல்லுது. உர் அப்படிங்கிறது தான்
மனிதர்கள் வாழ்கிற முதல் ஊராக அடையாளப்படுத்தப்படுது வரலாற்று. மனிதர்கள் வாழ்கின்ற முதல் ஊர், சமூக மக்கள் ஒன்னா ஒரு ஊராக வாழ்ந்தது உர் அப்படிங்கிற ஊரு. 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு ஊரு. அதே போல எர்ஜ், சுர்பேக், இஸ்க் அப்படின்னு 4 பழைய நகரங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அது அழிக்கப்பட்டது. அது ஏன் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை குர்ஆன் சொல்லுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி மக்கள் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில ஒழுக்கமான கருத்துக்கள் எல்லாம் பழமைவாத கருத்துக்களாக அவர்களுக்கு தெரிஞ்சது. இப்ப இன்னைக்கு நினைக்கிறான் பாருங்க, நம்ம புர்கா போட்டு போறது, தாடி வைக்கிறது, ஒழுக்கமா வாழணும்னு சொன்னா அதை பழமைவாதம்னு நினைக்கிறான் பாருங்க. அது மனுஷனுடைய புதிய குணம் அல்ல, இது பழைய குணம் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இப்படித்தான் அவங்க நினைச்சாங்க. 2000 வருஷங்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து எந்த மனித ஒழுக்கங்களை பேசிக்கொண்டு வந்தார்களோ அந்த ஒழுக்கங்களை அந்த மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் நீ இன்னுமா அந்த காலத்துல வாழ்ற, இதெல்லாம் பழைய காலம் அப்பா அப்படி வாழ்றது அப்படின்னு அதை பழைய காலம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த காலம் வேற, இந்த காலத்தினுடைய நாகரீகம் வேற, இந்த காலம் வேற என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படி நினைச்ச போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சீர்திருத்தம் பேச வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒத்துக்கு மறுத்துட்டாங்க. அவர் பேசினார். இந்த 4 ஊர்கள்ல அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 4 ஊர்கள்ல 950 வருஷம் பிரச்சாரம் செய்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் 80 பேர்கள் தான் அப்படின்னு தஃசீர்கள் ஒரு செய்தி சொல்லுது. மற்றவங்க எல்லாருமே அவரை பழமைவாதியாக நினைத்தார்கள். அவங்க தங்களை நாகரிகமானவர்களாகவும் நவீனமானவர்களாகவும் சத்தியத்தையும் மரபையும் போதித்தவர்களை பழமைவாதிகளாகவும் நினைச்சாங்க. நீ இன்னும் அந்த பழைய உபதேசத்தையே எங்களுக்கு செய்துட்டு இருக்க, உபதேசம் பண்றது எல்லாம் நிறுத்திக்க, இல்லைன்னா அவங்க நாங்க அடிச்சிருவோம் அப்படின்னு அவர்கள் மிரட்ட ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் அவருக்கு எந்த பேச்சுக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் என்று வந்தபோது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க. நீங்க ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டீங்க, ரொம்ப நிறைய பாவம் செஞ்சிட்டீங்க, இனி இது தாங்கிக்க முடியாது. இனி உங்களை எல்லாம் விட்டா இந்த பூமி இனி நல்லா இருக்காது. நீங்க ரொம்ப பாவம் செஞ்சிட்டீங்க. ஒரு வழி சொல்றேன், இஸ்திக்ஃபார் செஞ்சிருங்க. அவர் சொன்னார், உங்களுடைய ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு விடுங்க. இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹு தஆலா மன்னிப்பவனாக இருக்கிறான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் மன்னிச்சுட்டா உங்கள் மீது வானத்தை அடுக்கடுக்காக அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். இம்துதுக்கும், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அம்பால், சொத்துக்களை கொண்டு, பனீன், பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். வயஜஅலுக்கும் ஜன்னாத்தின், நிறைய தோட்டம் துறவுகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வயஜஅலுக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு ஆறுகளையும் நதிகளையும் அல்லாஹ் தருவான் அப்படின்லாம் அவர் சொன்னார். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, நீங்க என்ன அல்லாஹ்வுக்கு ஒரு மதிப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மக்கள்கிட்ட அப்படி ஒரு கெஞ்சினா, நீ ஒன்னும் செய்ய வேணாம்ப்பா, நீ ஒன்னும் செய்ய வேணாம், அல்லாஹ்வுக்கு நீ பெருசா ஒன்னும் செய்ய வேணாம். இந்த பாவத்திலிருந்து தப்புன்னு நினைச்சு பாவ மன்னிப்பு மட்டும் கேட்டு அல்லாஹ் உனக்கு எல்லா செல்வத்தையும் தருவான். ஒரு நகரத்துக்கு என்ன தேவையெல்லாம் அவர் சொல்றாரு. மழை வேணும், பொருளாதார வளம் வேணும், தோட்டங்கள் துறவுகள் வேணும், எல்லாத்தையும் அல்லாஹ் உனக்கு தந்துருவான். நீ என்ன செய்ய, இதை மட்டும் கேளு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் அதை கேட்கல. அப்படி கேட்காத போது அல்லாஹு தாலா அந்த 4 நகரங்களையும் அல்லாஹு தாலா தண்ணீரால் அடித்தான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அவர்கள் பெரும் வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் வானம் திறந்து கொண்டது, பூமியினுடைய வாசல்கள் எல்லாம் திறந்து கொண்டன. அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாற்றை சொல்லலாம். குர்ஆன் சொல்ற மாதிரியே இந்த வரலாற்றை பைபிளும் சொல்லுது. விவிலியம் பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கும் உள்ள வரலாறு தானே அது சொல்லுது. எப்படி அந்த மக்கள் அடிக்கப்பட்டாங்கன்ற வரலாற்று அது சொல்லுது. பாதாளத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன,
வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. மழை 40 இரவும் பகலும் தொடர்ந்து பெய்தது. சுமார் 220 நாட்களுக்கு பிறகு நூஹ் நபியின் பேழை அராரத் மலையில் தங்கிற்று. நீர் மேலும் 40 நாட்களுக்கு வழிந்தோடியது. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கப்பல் ஒரு அராரத்து மலை அப்படிங்கிற மலை மேல, ஜூதி மலைன்னு குர்ஆன் சொல்லுது, அந்த மலை மேல ஏறி நின்றுச்சு. நின்ன உடனே மழை நிக்கல, அது மேல ஏறி நின்ன பிறகு 40 நாள் மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் மழை நின்ன போது அப்ப என்னாச்சு, 40 நாட்களுக்கு தண்ணீர் வழிந்தோடியது. வழிந்தோடிய போது சிகரங்கள் தென்பட்டன, மலை சிகரங்கள். அப்ப மலை சிகரங்களுக்கு மேல 40 அடி, மலை சிகரங்களுக்கு மேல 15 அடிக்கு தண்ணீர் வளர்ந்திருந்தது அப்படின்னு வரலாற்றில் இருக்கிறது. 150 நாள் மழை பெய்திருக்கிறது. 150 நாள் மழை பெய்து மலை சிகரங்களுக்கு மேல் 15 அடிக்கு மழை தண்ணி வந்திருக்கு. 40 நாள் ஆன பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வலிஞ்சு மலை சிகரங்கள் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தென்பட்ட போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அப்போது நோவா ஒரு காகத்தை வெளியே அனுப்பினார். எந்த அளவுக்கு தண்ணி வடிஞ்சிருக்குன்னு தெரியறதுக்காக ஒரு காகத்தை வெளியே அனுப்பினார். அது புறப்பட்டு பூமியின் மேலிருந்து நீர் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருவதுமா இருந்தது. அது போயிட்டு திரும்பி திரும்பி வந்துருச்சு. என்ன ஆகல, அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, தண்ணி வத்தல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செய்தாரு, பல நாட்களுக்கு பிறகு ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டார். அந்த புறாவை அனுப்பிச்சாரு, அது போயிட்டு திரும்பி வந்துருச்சு. அப்படின்னா என்ன விளங்கிக்கிட்டாரு, அது நிக்கிறதுக்கான இடம் இல்ல, அப்ப இன்னும் தண்ணி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டு திரும்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டார். 2வது ஒரு தடவை புறாவை அனுப்பிச்சு பார்த்து, அப்ப அது போய் ஒரு அந்த புறா சாயங்காலத்தில் அவரிடத்தில் வந்து சேர்ந்தது. அது கொட்டி கொண்டு வந்த ஒரு ஆலிவ் மரத்தின் இலை, அது ஒரு ஆலிவ் மரத்தினுடைய, ஜெய்தூன் மரத்தினுடைய ஒரு இலையை கொண்டு வந்துச்சு. அப்ப அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, கொஞ்சம் தண்ணி வத்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் 7 நாள் கழித்து புறாவை விட்டாரு. அந்த புறா திரும்பி வரல. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, ஓரளவு தண்ணி எல்லாம் வத்தி போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்தாருன்னா, அதுக்கப்புறம் அவர் கீழே இறங்கினாரு. அவருடைய கப்பலில் இருந்து எல்லோரையும் கீழே இறக்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வரலாறு பேசுற இடத்துல அறிஞர்கள் இன்னொரு செய்தி சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் மக்கள் 1000 வயசுடையவர்களாக இருந்தாங்களாம். 900 வருஷம் 1000 வருஷம் உடையவர்களாக இருந்தாங்களாம். இந்த பாவச் செயலுக்கு பிறகு, இந்த தண்டனை வழங்கப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலா அதிரடியாக மனிதர்களுடைய வயசை 100ஆக குறைச்சாங்க. அதனால இதுக்கு அப்புறம் மனிதர்களுடைய வயசு 100ஆக ஆச்சு. அப்ப மனிதர்கள் அவங்களுடைய நகரியம் பெருகி, ஊர் பெருகி, நகரியம் பெருகி, அவர்களுடைய சிந்தனை, பாவ சிந்தனை அதிகரித்து வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், பாவம்ங்கிறது நகரத்துல இருக்கும், ஆனா அது பகிரங்கமாக எல்லை மீறி போகிற போது அல்லாஹ் அந்த மக்களை அழித்து விடுகிறான். இது அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற எல்லா நகரங்களுக்கும் எச்சரிக்கையாக குர்ஆன்ல சொல்ற. எந்த நகரமாக இருந்தாலும் சரி, அந்த குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்ட சில வசனங்கள் இருக்கு. என்ன அது என்ன சொல்லுது, உங்களை விட பலமான பெரும் பெரும் உடல் பராக்கிரமம் கொண்டவர்கள் வாழ்ந்த நகரங்களை எல்லாம் நாம அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். அவர்களுடைய செயல்கள் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்ற வரலாற்றை அல்லாஹ் சொல்றான். இப்படி ஒரு ஊர் அழிக்கப்பட்டது, இந்த வரலாற்றை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இதே போல பாவத்தின் காரணமாக, பாவம் எந்த அளவுக்குன்னா, ஒண்ணு நபியை இட எல்லை மீறி செய்யற பாவம், இன்னொன்னு பாவங்கள் சகஜமாகிறது. பாவம் எல்லாம் சகஜம் தான் நினைக்கிறது. பாவங்கள் சகஜமாகிறது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். மக்கள் அது சகஜம்னு நினைக்கிறது. அப்படி பாவங்களை ஒரு பொது வெளியில் கூட மக்கள் செய்ய ஆரம்பித்தது லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம்ங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். 3500 வருஷத்திற்கு முந்தைய இருக்கிற காலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல சதூம் அப்படிங்கிற நகரத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்த தூதர் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். சதூம்ங்கிற நகரம் இஸ்ரேலினுடைய, இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜோர்டானுடைய பார்டர்ல இருக்கிற நகரம். சதூம்
ஹமூர், ஜௌஹர் அப்படிங்கிற 3 ஊர். இந்த ஊருக்கு நபியாக லூத் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அந்த மக்களிடத்துல ஓரின சேர்க்கை பழக்கத்தில் இருக்கு. பழக்கத்தில் இருந்ததுன்னா அல்லாஹ் குறிப்பிடுறான். அது எந்த அளவுல அவங்களுடைய பொது சபைகளில் கூச்சம் இல்லாமல் இந்த செயல்களில் அவர்கள் ஈடுபட்டார். அப்ப பொது வெளியில இது நடக்குது. இன்னைக்கும் சில ஊர்கள், உதாரணமா தாய்லாந்து மாதிரியான சில ஊர்களை பற்றி பேசும்போது, சீனாவை பற்றி பேசும்போது, அது மாதிரி இன்னும் சில நகரங்களை பற்றி பேசும்போது மிக மிக பப்ளிக்காக அனாச்சாரங்கள் நடக்கிற சூழ்நிலை இருக்கிறதுன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் விஞ்சுகிற வகையில அன்னைக்கே வாழ்ந்திருக்காங்க. இது இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, தாய்லாந்து ரொம்ப அசிங்கமான ஊருங்க அப்படின்பா. அது போல வேற சில நகரங்களும் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப அசிங்கமான அவலட்சணமான ஊருங்கம்பா. இதையெல்லாம் மிஞ்சுகிற வகையில அன்னைக்கே மனுஷன் வாழ்ந்திருக்கான். 3700 வருஷத்துக்கு முன்னாடி சதூம் நகரத்து மக்கள் பொது வெளியில் அவர்கள் அசிங்கமாக நடந்து கொள்வார்கள். ஆணோடு இணைந்து தவறு செய்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த தூதர் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. கடைசியில அந்த மக்களுக்கு அல்லாஹ் அதாபை கொடுத்தான். அது எப்படி கொடுத்தான் அப்படின்னா, அந்த 3 ஊரையும் அப்படியே பூமியிலிருந்து பெயர்த்தெடுத்து மேல உயர்த்தி அவர்கள் அப்படியே தலைகீழாக புரட்டி போடப்பட்டார்கள். பூமிக்கு அழுத்தப்பட்டார்கள். பூமிக்குள் அவர்கள் விழுந்தார்கள். விழுந்த அந்த இடம் எப்படி ஆயிடுச்சுன்னா, பூமியின் மிகப்பெரிய பள்ளமா மாறிடுச்சு. அவங்க போடப்பட்ட இடம் மிகப்பெரிய பள்ளமாயிடுச்சு. அவர்கள் மீது அல்லாஹ் ஒரு அழிவின் மலையை இறக்கினான். அந்த மலை ஒரு பெரிய ஆறு போல, பெரிய கடல் போல இன்றைக்கும் அங்க இருக்கிறது. அந்த கடலுக்கு தான் டெட் சீ அப்படின்னு பேரு. சாக்கடல்னு சொல்றாங்களா, சாக்கடல்ல ஒரு நல்லா பார்த்தோம்னா, சுத்துக்கத்தெல்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய மலை. நாங்க போயிருந்த போது பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. சுற்றியும் மலையிலிருந்து இறங்கி வருது ரொம்ப தூரத்துக்கு. கிட்டத்தட்ட பூமியில் இருக்கிற ஆக தாழ்வான பகுதி அந்த டெட் சீ இருக்கிற பகுதி. அங்க முன்னால எழுதி வச்சிருப்பாங்க, இதுதான் உலகத்திலேயே ஆக தாழ்வான பகுதி. கடல் மட்டத்திலிருந்து 800 அடி கீழே இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து ஊட்டி 1400 அடி மேல இருக்கு. 1400 தான். அது எவ்வளவு உயரமா இருக்குன்னு நமக்கு தெரியுது. இது கடல் மட்டத்திலிருந்து 800 அடி கீழே இருக்கு. உலகத்தில் ஆகத்தாளான பகுதி. அப்படி அது முழுக்க வான அளவுக்கு உயர்த்தி அது கீழே போட்டு அழிக்கப்பட்டது. அது அழிக்கப்பட்டதை அது அழிச்சது யார் அழிச்சா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழிச்சாங்க. இதுல ஒரு செய்தி இருக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க, உங்களை அல்லாஹ் பலசாலின்னு குர்ஆன்ல சொல்றானே, தி குவா பலசாலின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அப்படி உங்க பலம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு 600 ரெக்கை இருக்கு. 600 ரெக்கை இருக்கு. அதுல ஒரு ரெக்கையில தான் இவங்களை மேல தூக்கி கீழே போட்டேன்னு சொன்னாங்க. இந்த சதூம் நகரம், இந்த ஒரு கூட இருந்த 3 நகரங்களை மேல தூக்கி கீழே போடப்பட்டது. இன்னைக்கும் அந்த கடல் அங்க இருக்கு. ஒரு உயிர் பிராணி கூட வாழ முடியாது. கடல் டெட் சீன்னு சொல்றானே, அது கடல் மாதிரி பறந்து கிடக்கும். ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பறந்து கிடக்குது. அதே போல எகிப்தினுடைய ஒரு பகுதியும் அப்ப அந்த டெட் சீல இருக்கு. அது நம்ம முஸ்லிம்கள் என்ன செய்தாங்கன்னா, மார்க்க சொல்லுச்சு, எது சதிக்கப்பட்ட பகுதியோ அதுக்குள்ளார நீங்க நிக்காதீங்க, பார்த்தீங்கன்னாலும் பார்த்துட்டு ஓடிடுங்கன்னு சொன்னதுனால முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய 1000 ஆண்டு கால வரலாற்றில் அந்த டெட் சீல என்ன செய்யல, அது அவங்க அதை கண்டுக்கவே இல்லை, அதை ஒதுக்கி விட்டுட்டாங்க. இதே மாதிரி எந்த இடமெல்லாம் சபிக்கப்பட்ட பகுதியாக உலகத்தில் இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனா பின்னால இஸ்ரேல்காரன் அதை பிடிச்சான். அந்த டெட் சீ எல்லாம் கைப்பற்றின பிறகு அங்க உலகத்தினுடைய ஆக மோசமான உல்லாச கூடங்களை எல்லாம் அங்க அமைச்சான். அழகா இருக்கும் அந்த இடம், பார்க்கறதுக்கு அவ்வளவு அமைதியா இருக்கும், இதா இருக்கும். இப்ப நாங்க போயிருந்த போது கூட எகிப்தினுடைய பகுதிகளில் பெரிய பெரிய ரிசார்ட்ஸ் தான், அவ்வளவு பெரிய பெரிய ரிசார்ட்ஸ், பல $1000 ஒரு நாளைக்கு கட்டணம் வாங்கக்கூடிய ரிசார்ட்ஸுகள்லாம் உருவாயிடுச்சு. அந்த ரிசார்ட்ஸுகள்ல போய் உழுகிறது சில பேர், அந்த டெட் சீல போய் உழுகிறது. அங்க உழுந்தா ஆளுக
மிதப்பாங்க. ஏன்னா மற்ற தண்ணியை விட 30% தண்ணி அழுத்தமான தண்ணி. அதனால ஜனங்க வந்து உள்ள போக மாட்டாங்க, முங்க மாட்டாங்க, மேல மிதப்பாங்க. அப்படி சில பேர் மிதக்கிறது, கையை கழுகுறது, காலை கழுகுறதுலாம் செய்வாங்க. என் கூட வந்தவங்களுக்கு நான் முன்னாலேயே சொல்லிட்டேன், இது அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அதனால நம்ம பார்த்துட்டு பேசாம போயிடும், இது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கின இடம் அப்படின்னு. ஆனா இஸ்ரேல்காரனுக்கு இது அவன் வேதத்திலும் இருக்கு, இது அழிக்கப்பட்ட விதம் எங்க இருக்கு, அவர்களுடைய வேதத்திலும் இருக்கு. ஆனா அவன் வேதத்தின் செய்திகளை எதைத்தான் பொருட்படுத்தினாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அங்க நிறைய சுற்றுலா தலங்களை உருவாக்குனாங்க. அங்க தண்ணியில ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தத்தையும் அதுக்கப்புறம் அந்த சேரு சகதி, அந்த சகதியை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு டெட்சியினுடைய கரையோரங்கள்ல இஸ்ரேல் வந்து நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் வச்சு பல கிரீம்கள் இருக்கு பாருங்க. இஸ்ரேல்ல இருந்து வரக்கூடிய பல கிரீம்களும் இது மாதிரி தயார் செய்யப்படக்கூடியது. இந்த மண்ணை எடுத்து மேல பூசிக்கிட்டோம்னா இளமையா மாறிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்கிட்ட எல்லாமே இதை சொல்லி அங்க இருக்கிற ரிசார்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மண்ணை பூசுறதுக்கு ஒரு காசு, அதுல அவர் தண்ணியில உழுகிறதுக்கு ஒரு காசு அப்படின்னு காசு பிடிங்கிறதுக்கான ஒரு இடமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு அந்த டெட்சியை ஒரு எச்சரிக்கையாக நகரமயமாக்குதலுக்கான ஒரு எச்சரிக்கையா, நகரமயமாகுதல் அப்படிங்கிற போது அந்த நகரியத்தில் பகிரங்கமாக பாவங்கள் பெருகப்படுமானால் அல்லாஹ் அதை எப்படி அழித்து விடுவான். கொஞ்ச நேரத்துல அந்த மக்கள் எவ்வளவோ ஆட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள், அந்த நபியினுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாம எவ்வளவோ அக்கிரமம் செய்து கொண்டிருந்தாங்க, அல்லாஹ் அவங்களை அழிச்சு. இந்த மாதிரி இப்படி இவங்க அழிக்கப்பட்டது போல இதே போல குர்ஆன் சொல்லாத வேற சில ஊர்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வரலாற்றில் இருக்கிறது. குர்ஆன் சொல்லாத உலகத்தின் பல பகுதிகளில் ஊர்கள் அழிக்கப்பட்டு ஃப்ரீஸ்டு சிட்டி, நம்ம கூகுள்ல தேடி பார்த்தோம்னா ஃப்ரீஸ்டு சிட்டின்னு இருக்கும். சில ஊர்கள்ல மக்கள் அப்படியே அழிஞ்சு போயிருப்பாங்க, சாப்பிடுற மாதிரி, அதே போல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, குளிக்கிற மாதிரி, மனைவியோட உறவு கொள்ற மாதிரி அப்படியே மக்கள் அழிஞ்சு போன ஊர்கள் எல்லாம் வரலாற்றில் இருக்கிறது. அப்ப அந்த ஊர்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நகரியம் என்பது பாவங்கள் மிகைச்சு போய் அது பகிரங்கப்படுத்தப்படுகிற ஒரு அளவுக்கு வருகிற போது, சராசரியாக கருதப்படுகிற அளவுக்கு வருகிற போது எவ்வளவு வசதியான செழிப்பான நகரத்தையும் அல்லாஹ் நிமிஷ நேரத்தில் இல்லாமல் செய்து விடுகிறான் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை குர்ஆன் சொல்லுது. இது அல்லாம குர்ஆனுடைய நகரங்களை பற்றிய குர்ஆனுடைய வரலாற்றில் நமக்கு மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த சபா, சூரத்து சபா. நேரடியாக குர்ஆன்ல ஒரு ஊர் பற்றி பேசப்படுதுன்னு சொன்னமே, சூரத்து சபா, சபா அத்தியாயம். அந்த சபா அத்தியாயத்துல அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சில விஷயம், ஒரு நகரத்திற்கு என்ன இயல்பான குணம் இருக்கணும், அது மீறப்படும் போது எவ்வளவுதான் வலிமையான நகரமாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட வேதனையை சந்திக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். லக்கது கானலி சபஇன், சபாவாசிகளுக்கு இருக்கிறது மஸ்கனிஹிம் ஆயா, அவர்கள் தங்குமிடத்தில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது. அவங்க ஊர் எப்படி இருந்துச்சுன்னா, ஜன்னதானியன் யமீனின் வஷிமால். சபாவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா மிக செழிப்பான ஒரு நிலப்பகுதியை கொடுத்திருந்தான். அவங்களுக்கு திறமையும் கொடுத்திருந்தான், அறிவு திறமையும் கொடுத்திருந்தான். அந்த திறமையினால 1000 ஆண்டுகளாக நிலைச்சு நிற்கிற ஒரு அணையை அவர்கள் கட்டியிருந்தார். ஒரு அணை, அந்த அணையிலிருந்து தண்ணி அவங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அதனால செழிப்பா இருந்துச்சு. ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் அல்ல, பல்லாயிரம் சதுர கிலோமீட்டர், பல 100 சதுர கிலோமீட்டர்களுக்கான நிலப்பரப்பு அவங்களுக்கு செழிப்பா இருந்துச்சு. அந்த ஊருக்கு பல 100 கிலோமீட்டர். எந்த அளவுக்கு செழிப்புனா, 2 பக்கமும் எல்லா வகையான தானியங்களும் அவர்களுக்கு கிடைச்சது. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அந்த வளத்தை அடையாளப்படுத்துவாங்க. நீங்க அந்த பகுதியில 100 கிலோமீட்டருக்கு பயணம் செய்ததா இருந்தா சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு போகலாம். மக்கள் சொல்லுவாங்க, சாப்பாடா எங்க போறீங்க, அந்த ஊருக்கா, எதுக்கு எடுத்துட்டு போற, எல்லாமே கீழே கிடக்கும், உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கீழே கிடக்கும். இன்னொரு உருவகம் சொல்லுவார்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரையில, யாராவது ஒரு ஆள் ஒரு கூடைய தலையில வச்சுட்டு போனா போதும், அவர் போய் கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளார அவருடைய தலையில மரத்திலிருந்து பழங்கள் விழுந்து கூடை இறங்கி விடும்.
அந்த அளவுக்கு வளமான ஊராக சபா நாடு இருந்தது. சபா நாடு இங்க பல்கீஸ் அம்மையாருடைய ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சபா நாட்டு அரசி பல்கீஸ் அம்மையார் அவங்க ஊரு. அந்த ஊரு நீண்ட கால பாரம்பரியம் உள்ள ஊர். அந்த ஊரு, அந்த ஊருக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு செழிப்பு கொடுத்திருந்தான். மண் வளம் அப்படிப்பட்டது, அவர்களுக்கு நீர் வளம் இருந்தது, அறிவு பலம் இருந்தது. அந்த அறிவு பலத்தை வைத்து அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு பட்டணத்தை உருவாக்கி இருந்தார்கள். மனித உழைப்பின் உன்னதமாக ஒரு பட்டணத்தை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டு நடந்தாங்க. நன்றி அவங்க என்ன செய்யல? நன்றி செலுத்தல. அந்த மக்கள் தந்ததுன்னா நன்றி செலுத்தாத போக்கு. அந்த இவ்வளவு கொடுத்துருக்காங்க ரப்பு. இப்படி கொடுக்கும்போது என்ன செய்யணும்? நாம அல்லாஹ் நியமத்து செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போதும். நிறைய நியமத்து அல்லாஹ் கொடுக்குறான்னு வைங்களேன். ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருக்காரு, நல்லா படிச்சுக்கிட்டே இருக்காரு, படிச்சதெல்லாம் பட்டமா வாங்கிட்டு இருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போதும். அல்லாஹ் அந்த நியமத்தை பாதுகாத்துருவான். காசு நிறைய அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான், ஒன்னும் வேணாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போதும். அதே போல குடும்பம் நல்ல சுகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போதும். நீங்க வேற இன்னும் பெருசா செய்ய வேண்டியதில்லை. இந்த ஷுக்குர் அப்படிங்கிற நன்றி இல்லாமல் போனது சபா நாட்டு மக்களின் பேரழிவுக்கு காரணமா இருந்தது. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது யமன் நாட்டுல இருக்கிற ஒரு ஊர், ஒரு பகுதி தான் சபா நாடு. இந்த பகுதி முழுவதுமே உலக வர்த்தகத்தினுடைய மையமாக இருந்திருக்கு ஒரு காலத்துல. சபா நாடு யமன்ல ஆரம்பிச்சா, யமன்ல இருந்து 2220 கிலோமீட்டர் போகுது சிரியாவில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் வரைக்கும். அதை தாண்டி போற சிரியா வரைக்குமான ஒரு ரோடு. இப்ப கூட சைனா ஒரு ரோடு போடுது சொல்றாங்களா இல்லைங்களா? சைனாக்காரன் அவனுடைய ட்ரேடு, அவனுடைய வியாபாரத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு சைனா என்ன செய்யறான்னா, பாகிஸ்தான் வழியாக ஒரு ரோடு போட்டு அவனுடைய வியாபார பொருட்களை கொண்டு போறதுக்கு ஒரு பிளான் பண்றான். அமெரிக்க காரணம், இந்திய காரணம், இஸ்ரேல் காரணம், துபாய் காரணம் சேர்ந்து ஒரு ரோடு போடுறான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. இங்கிருந்து கப்பல்ல போய், ட்ரெயின்ல போய், அப்படியே இஸ்ரேலுக்கு போய், அப்படியே ஐரோப்பா முழுக்க இவங்களுடைய வியாபார பொருட்களை கொண்டு போறதுக்கான ஒரு ரோடு போடுறதுன்றெல்லாம் பேசுறாங்களே. இது இப்போ உள்ள திட்டம் அல்ல. இந்த திட்டம் எப்ப இருந்திருக்கு? பழைய காலத்திலேயே இந்த திட்டம் இருந்திருக்கு. அப்ப இந்த யமன்ல இந்த சபாங்கிற ஊர் இருக்கு, இங்க இருந்து 2000 கிலோமீட்டர்களுக்கு அவங்களுடைய ட்ரேடு எடுத்துட்டு போக முடியும். 2000 கிலோமீட்டர்கள். இந்த பாதையில நிறைய நகரங்கள் இருந்தன, உலக புகழ்பெற்ற நகரங்கள் இருந்தன. ஜோர்டானுக்கு நாங்க போயிருந்தோம். ஜோர்டான்ல போகும்போது பெட்ரா அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷன் இருந்துச்சு. பெட்ரான்ற ஒரு நகரம். முன்ன பின்ன அதை பத்தி நாங்க பெருசா கேள்விப்பட்டது. ஆனா அந்த பெட்ரா ரொம்ப காஸ்ட்லி டிக்கெட்டு, 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் ஆகுது அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறது. ஆனா உள்ள போய் பார்த்தா அப்படி அதிசயம். மலை எப்படி இருக்குன்னா சிவப்பா இருக்கு. சிவப்பு பளிங்குக்கெல்லாம் மலை இருக்கு. அந்த மலையில வீடுகள் கட்டி இருக்கிறாங்க. நம்ம எத்தனை மாஷா அல்லாஹ் சொல்றதுன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கும். அதாவது நீங்க இவ்வளவு அழகான தாஜ்மஹால் எல்லாம் என்ன சொல்றது, அவ்வளவுதான். அவ்வளவு அழகான மலையில் கட்டப்பட்ட வீடுகள் செக்கச்செவேன்னு இருக்கும், ரோஸ் கலர்ல இருக்கும், ரோஸ் கலர்ல, சிவப்பு கலர்ல பளிங்கு மலை. அந்த பளிங்கு மலையில மிக அழகான வீடுகள். அது எப்படின்னா ரொம்ப வசதியான வீடுகள். மலையில தண்ணீர் வசதி, அங்கெல்லாம் அவங்க போனா சொல்லுவான், இந்த இடத்துக்கு இவங்க தண்ணீர் வசதி எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப பிற்காலத்துல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் தான் சொன்னேன், ஆதி காலத்தில் முஸ்லிம்கள் எந்த இடமெல்லாம் அது அதாபுக்குரிய இடங்களாக ஒதுக்கப்பட்டதோ அதை முஸ்லிம்கள் கண்டுகொள்ளாம விட்டாங்கன்னு. அப்படி முஸ்லிம்கள் கண்டுகொள்ளாமல் விட்டிருந்து பிறகு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டு இப்படி ஒரு ஊர், இப்படி ஒரு இடம் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டு அதை உலக அதிசயங்கள்ல ஒன்னா இப்ப ஆயிருக்குது. உலக அதிசயங்கள்ல ஒன்னாக இப்ப அந்த பெட்ரான்றது ஆயிருக்கு. உள்ள போயிட்டு வரும்போது 16,000 ரூபாய் கொடுத்தது சரிதான்னு தோணும். அப்படி ஒரு கட்டட அமைப்பு பிரம்மாண்டமான. அந்த மலைகளை பார்த்தாலே, மலைகளுக்கு நடுவே பயணம் செய்து அந்த மலைகளை பார்த்தாலே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். இதெல்லாம் என்னன்னா, ஒரு காலத்தில் இந்த சபா நகரம் பேசுறோம் இல்லைங்களா, இந்த சபா நகரம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அதனுடைய
வியாபார பாதையில் 2000 கிலோமீட்டருக்கான வியாபார பாதையில் வளர்ச்சி அடைந்திருந்த நகரங்களில் ஒன்று இந்த பெட்ரா ஜோர்டான். அப்ப இவ்வளவு பெருசு. யமன் எங்கேயோ இருக்கு, ஜோர்டான் எங்கேயோ இருக்கு, ஆனா எல்லாம் இந்த வழியில் இருக்கு. இந்த வழியில மக்கா இருக்கு, மதீனா இருக்கு. 2000 கிலோமீட்டர் வழி இருக்கு, அதுல மக்காவும் இருக்கு, மதீனா இருக்கு. இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. நம்ம சில நாட்களுக்கு முன்னால ஆபிரகாம் மன்னன் மக்காவை இடிப்பதற்கு யானைப்படையோட வந்தான்னு ஒரு செய்தி படிச்சோமா இல்லைங்களா? அதுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, அவன் ஏன் யானைப்படையோட வந்தான்? யாரோ ஒரு அரபி அவங்க கோயில்ல போய் மலங்கழிச்சிட்டு வந்துட்டாரு, அந்த கோபத்துல நான் காபாவை இடிப்பேன்னு நினைச்சிட்டு வந்தான் அதன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இது வெளிப்படையான கருத்து தான். நான் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்க, அரசியல்வாதிக்கு அவனுடைய நடவடிக்கையில வெளியே ஒரு காரணம் இருக்கும், உள்ள ஒரு நோக்கம் இருக்கும். அத்வானி ரத யாத்திரை நடத்துறாரா இல்லைங்களா? வெளியே காரணம் ராமர் கோயில் கட்டுறது, உள்ளுக்குள்ள காரணம் ஆட்சியை பிடிக்கிறது. அது மாதிரி இவன் என்ன பண்ணான்னா யானைப்படையை கொண்டு வந்தது வெளிப்படையான காரணம் காபாவை உடைக்கிறது. அவனுடைய உண்மையான காரணம் இந்த ட்ரேடு ரூட்டை ஆக்கிரமிக்கிறது. இங்கிருந்து யமன்ல இருந்து சிரியா வரைக்கும் இருந்த பழைய காலத்தில் இருந்த 2200 கிலோமீட்டருக்கு நீளத்தில் இருந்த ஒரு ட்ரேடு, அந்த வணிக பாதையை அவன் கைவசப்படுத்துறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் நினைச்சா அது நடக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அவ்வளவு செழிப்புக்கு காரணமாக இருந்தது இந்த சபாவுடைய நிலப்பு. சபாங்கிற ஊர். அந்த மக்களிடத்துல என்ன எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா, நீங்க சுக்ர் செய்ய, அது மட்டும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவங்க செய்யல. அங்கிருந்துதான் பல்கைஸ் அம்மையார் வந்தாங்க. அவங்களும் சபா நாட்டில இருந்து வந்தவங்க தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஆதரிச்சாங்கன்னு வருமா இல்லையா? அவங்க அங்கிருந்து வந்தவங்க தான். ஆனா அதுக்கு பின்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பிறகு அந்த பகுதி எப்படி மாறிவிட்டது அப்படின்னா நன்றி இல்லாத பகுதியாக மாறிடுச்சு. அப்படி மாறின உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், 1000 ஆண்டுகள் நிலைச்சிருந்த அந்த அணைய சின்ன எலிகளை வச்சு அல்லாஹ் அதை தகர்த்தான். சின்ன சில எலிகளை வைத்து அல்லாஹ் அந்த அணையை தகர்த்தான். அந்த அணை தகர்ந்தது வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வுகள்ல ஒண்ணு. சபா நாட்டில் இருந்த அந்த அணை தகர்ந்த போது அரபிகள் பல பாகத்துக்கும் சிதறி போனார். அப்படி அங்கிருந்த சிதறி வந்த அரபிகள் தான் மதீனாவில் இருந்த அவுசுகள், ஹஸ்ரஜிகள். மதீனால இருந்த அவுசுகள், அதே போல அரபு நாட்டுக்குள்ள இருந்த பல குடும்பத்தினர்கள் எல்லாமே இந்த சபால இருந்து அந்த அணைக்கட்டு உடைந்த போது அங்கிருந்து தப்பிச்சு இந்த ஏரியாவில் குடியேறியவர்கள் தான். அந்த அணை உடைக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சபா நாட்டில் இருந்த அந்த அணை உடைக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னான், குலூமின் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு தருகிற ரிஸ்கை சாப்பிடுங்கள், வஷ்குருல்லா, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய். நான் இதைத்தான் சொன்னேன். அல்லாஹ் நகரமயமாக்கல் வருகிற போது, நகரமயமாக்கலின் வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கிற போது பாவங்களை வெளிப்படையாக செஞ்சா அதாபு, நன்றி செலுத்தாம இருந்தாலும் அதாபு தான். வஷ்குரு லஹு, அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான், நீங்கள் நன்றி செலுத்துங்கள், பல்தத்துன் தையிபா, நல்ல ஊரு, ரப்புல் கஃபூர், அல்லாஹ்வும் மன்னிக்கக்கூடிய இறைவன், நன்றி செலுத்துங்கள்னு சொன்னான் அல்லாஹ். ஃபஅரது, அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். புறக்கணித்த போது அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், அந்த அணைய அல்லாஹ் உடைய வச்சான். பத்தல்நாஹும் பிஜன்னத்தைஹிம் ஜன்னத்தைனி ரவாத்தை உக்லி ஹம்தின் வஅஸ்ரின் வஷையின் மின் சித்ரின் கலீல். அவர்களுக்கு பழங்கள் கொடுத்து கொண்டிருந்த அந்த தோட்டங்கள் எல்லாம் முள் தோட்டங்களாக மாறி போய்விட்டது. கள்ளி செடிகளின் முள் தோட்டங்களாக மாறிடுச்சு. இப்ப நம்ம பல்லு விளக்க பயன்படுத்துறமே அராக்கு குச்சி, அது அங்கிருந்து தான் நிறைய வருது. அங்கிருந்து அதுல ஒண்ணும் இல்லாத அராக்கு குச்சி எதுவும் இருக்கு, அதுல ஒண்ணும் இல்லாத இப்படித்தானே பார்த்து. அராக்கு குச்சியில ஒரு செடி கூட என்ன செஞ்சிருக்காது, பசுமையாக இருக்காது. வெறும் அராக்கு, இந்த கருவேலன் செடிகள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது கூட அதுல கூட என்ன இருக்கும், ஒரு பசுமை இருக்கும். அந்த பசுமை கூட இல்லாத வெறும் குச்சிகளாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பாக அது மாறியது. ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِمَا كَفَرُوا, அவர்களுடைய குஃபுருக்கு நாம் கொடுத்த தண்டனை.
அவர்கள் நன்றி கெட்டத்தனத்துக்கு நாம் கொடுத்த தண்டனை வஹல் நுஜாசா இல்லல் கஃபூர், இதற்கு இதை தவிர வேறு தண்டனையா அவர்களுக்கு தரப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய நகரங்களின் பட்டியலில் இதுவும் முக்கியமான ஒண்ணு. எல்லை மீறி நடந்தவர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் தற்பெருமையில் எல்லை மீறி நடந்தது. இதுவும் நகரமயமாக்கலில் நடக்கக்கூடிய ஆபத்து. கிராமங்கள்ல அப்படி இருக்க மாட்டான், சிட்டிக்கு வரும்போது எப்படி இருப்பான், எல்லை மீறி நடப்பான். அந்த தற்பெருமையில் இருந்த மக்கள் நபியை பொருட்படுத்தாத போது அவர்கள் சந்தித்த அழிவை, நூஹ் நபியினுடைய அந்த மக்கள் சந்தித்த, அந்த ஊர் சந்தித்த அழிவை அல்லாஹ் குறிப்பிடுவான். இன்னொன்று, பாவங்களை பகிரங்கமாக செய்த மக்கள் அழிந்த அழிவை அல்லாஹு தஆலா சதூம் நகரத்தினுடைய அழிவின் மூலமாக குறிப்பிடுவான். நன்றி செலுத்தாமல் போனதனால் ஏற்பட்ட அழிவின் தீமையை சபா நகரத்தின் செய்திகள் மூலமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது எல்லா நகரத்துக்கும் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். எந்த நகரம் இதை புரிந்து நடக்கிறதோ அந்த நகரம் நல்லா இருக்கும். எந்த நகரம் இதை புரிந்து கொள்ளலையோ அந்த நகரம் அப்படித்தான் போகும். பாருங்க, இன்னைக்கு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம், அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அழிந்து போன அந்த வேகம் நம்ம எல்லாம் பார்த்தோம்னா, இது அழிந்து, அந்த ஊரே அழிஞ்சு போச்சு. உலகத்துல அந்த ஊருக்கு இருந்த செல்வாக்கு எப்படிப்பட்டது, அது எவ்வளவு தூரம் உல்லாசத்துக்கும் பொழுதுபோக்குக்குமான பெயர் பெற்ற ஊரா இருந்துச்சு. என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னே யூகிக்க முடியாத அளவுல ஒரு நெருப்பு வந்துச்சு. அணைக்கவே முடியாத அந்த நெருப்பு அந்த நகரத்தின் முகத்தையே கரிச்சு போட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் பழைய காலத்துல நகரத்தங்களை அழிச்சான் அப்படிங்கிறத, பழைய காலங்களை அல்லாஹ் நகரங்களில் அழித்தான்றது வரலாறாக குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம் இப்படி நகரங்கள் அழிக்கப்படுவது. அதனாலே எந்த நகரியமாக்குதலிலும் கூட மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான வழிகாட்டுதல்களை திருக்குர்ஆன் இந்த வரிசையிலே நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இது மாதிரி இன்னும் பல நகரங்களை பற்றி, அந்த நகரங்களில் இருக்கிற விசேஷங்களை பற்றி பேசிருக்கிறான். இப்போ ஒரு ஊருக்காரங்க 2 நபிமார்கள் வந்து சாப்பாடு கேட்ட போது கஞ்ச பையன் ஒருத்தன் கூட சாப்பாடு கொடுக்க மாட்டேன். அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். வந்து கேட்டது யாரு? நபிமார்கள் வந்து கேட்டாங்க, அப்ப அவங்க சாப்பாடு கொடுக்கல. இன்னொரு ஊரை பத்தி அல்லாஹ் சொல்றான், இஸ்திக்ஃபார் செஞ்சதனால நபியால் எச்சரிக்கப்பட்ட அதாபு தொடங்க தெரிந்த பிறகு காப்பாற்றப்பட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள், அதையும் அல்லாஹ் சொல்றான். நைனுவா அப்படிங்கிற ஊர், நைனுவாங்கிற ஊருக்காரங்கள யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் பண்ணி பார்த்தாரு, கேட்கலன்ன போது அவர் சொன்னாரு, போங்க, இனிமேல் அல்லாஹ்வுடைய அதாப் உங்களுக்கு வந்துடும், 3 நாள் தான், 3 நாள்ல நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். வெளியேறின கொஞ்ச நேரத்துல அந்த மக்களுக்கு காற்று வித்தியாசமான சூடாக தெரிய ஆரம்பிச்சது. அப்ப அங்கிருந்த பெரியவர்கள் சொன்னாங்க, யூனுஸ் சொன்னது உண்மைதான் போல இருக்கு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு உணர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வந்து நபியால் எச்சரிக்கப்பட்ட பிறகு, அதாவது ஆரம்ப கட்டமாக வெளிப்பட்ட பிறகு ஒரு சமூகத்திற்கு ஈமான் பயனளித்ததென்றால் யூனுஸின் மக்களுக்கு அது பயனளித்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். 1 லட்சம் பேர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புனா, அவருடைய மக்கள் எல்லோருமே ஈமான் கொண்டார். அவருடைய மக்கள் எல்லாரும், ஏன்னா அவர்கள் எல்லோருக்கும் அதாபு வர காத்திருந்த போது இந்த அதாபனுடைய அடையாளங்களை பார்த்த உடனே அல்லாஹ்விடத்தில் வந்து கதறி அழுதார்கள். அல்லாஹ் அந்த அதாபை நீக்கினான், அவர்கள் அத்தனை பேரும் மூமின்களாக மாறினார்கள். அந்த வரலாற்றையும் அல்லாஹ் அந்த நகரத்தின் வரலாற்றையும் சொல்லுகிறார். எப்படி நன்மையை தக்க வைத்துக் கொண்ட மக்கள் இஸ்திக்ஃபார் செய்தவர்கள், நன்றி செலுத்தியவர்கள். இந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நன்றி செலுத்தாதவர்கள், பாவங்களில் விட்டு திருந்தாதவர்கள், தொடர்ந்து தற்பெருமையில் இருந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்படிங்கிறது நகரங்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு திருக்குர்ஆனுடைய அருமையான வழிகாட்டுதல்களை வாழ்நாளெல்லாம் பின்பற்றி வாழ்கிற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.